பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று திருச்சியில் மார்ச் 8ஆம் தேதி திமுகவின் மாநில மாநாடு நடத்துவதென திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கலந்துரையாடல் கூட்டத்தின் போது 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான சில தீர்மானங்களும், வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக மகளிர் பரப்புரை செய்வதென தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரையை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையை மேற்கொள்ளப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, வாக்குச்சாவடிகள் குழுவினருக்கு பயிற்சி மாநாடு நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது BLA 2, BLC மற்றும் BDA ஆகியோர்களை தேர்தல் பணிக்கு முழுமையாக தயார் செய்யும் வகையில் இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடுகளை 4 மண்டலத்தில் நடத்துவதென்று தீர்மானித்திருக்கிறார்கள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் மாநில மாநாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கழகத்தின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் வரும் மார்ச் 8ஆம் தேதி தீரர்கள் கோட்டமாம் திருச்சியில் 10 லட்சம் திமுக கழகத்தினர் பங்கேற்கும் வகையில் மாபெரும் திமுக கழக மாநில மாநாட்டை நடத்துவதென்று கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் கடவுளை காட்டுமிராண்டி என சும்மாவா சொல்லியிருக்கிறார்? அதை நிரூபிக்கும் வகையில்தான் இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. கோயில் ஒன்றில் உள்ள குப்பை தொட்டியில் யாரோ ஒருவர் பூக்களை வைத்து சென்ற நிலையில் அதனை தற்போது பக்தர்கள் வழிபட தொடங்கியிருக்கின்றனர். யூஸ்மி குப்பை தொட்டியில் வழக்கமாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் யூஸ்மி, என்னை பயன்படுத்துங்கள் குப்பையை போடுவதற்காக என்று விளக்கும் வகையில் அந்த வார்த்தை பொறிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த குப்பை தொட்டியில் இது தெளிவாக எழுதப்பட்டிருந்த போதிலும் அதனை பக்தர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒவ்வொருவரும் அதை வணங்கி சென்றும் காட்சிகள் தான் பதிவு செய்யப்பட்டது தான் தற்போது வேகமாக பரவி இருக்கிறது. இது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை தான் என கடுமையான விமர்சனங்கள் சமூக வலைதளத்திலும் எழுந்து கொண்டிருக்கிறது. இவர் இதனைத்தான் செய்ய வேண்டும், இதனை செய்யக்கூடாது என்று வழக்கமாக மேம்போக்காக பார்ப்பனியர்கள் தொடர்ந்து சொல்வார்கள். இவர் இதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று. அவர்களையே நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று மத்திய பிரதேசத்தில் ஒருவர் பேசியது தான் இன்றைக்கு பூதாகரமாக ஆகியிருக்கிறது. மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா மாவட்ட பாஜக தலைவராக இருப்பவர் சேஷ்ராவ் யாதவ் என்பவர். இந்த சிந்த்வாரா மாவட்டத்தில் பால் என்னும் சமூகத்தினர் நிகழ்ச்சியில்தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வில் பேசிய சேஷ்ராவ், பார்ப்பனர்கள் அரசு அதிகாரத்தையும் தங்களுடன் வைத்திருக்க விரும்புகின்றனர். அரசு பணிக்கு பிற சமூகத்தினர் உள்ளனர். பார்ப்பனர்கள் வழிபாட்டிற்கான பூஜை சடங்குகள் செய்வது மற்றும் அறிவை போதிப்பதுடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆட்சி செய்யும் உரிமை மற்றவர்களுக்கே சொந்தமானது என்று அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரான விவேக் சாஹூ என்ற பார்ப்பனர் முன்னிலையில் இவ்வாறு பேசியிருக்கிறார். இந்த பேச்சுக்கு தான் மத்திய பிரதேசத்தில் மிக கடுமையான பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக பார்ப்பன சமூகம் மற்றும் பிற பாஜகவை சேர்ந்தவர்களும் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக மனுநூல் மனு தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை வைத்து இவருக்கு இன்னாருக்கு இன்னார் வேலைதான் என்று சொல்லி பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் தொடர்ந்து பிரச்சாரமாகவும் அதுவே தொழில்முறையாகவும் செய்து வைத்திருக்கிறார்கள். அதனை இப்பொழுது ஒருவர் திருப்பி கேட்டபோது அவர்களுக்கு ஒரே கொந்தளிப்பாக இருக்கிறது. அவர் கேட்டது இயல்புதானே, இவர்கள் சொல்லியதைத்தான் அவர் கேட்டிருக்கிறார். இதில் என்ன சந்தேகம்? பிஜேபியின் வங்கி கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் நன்கொடைகள் பெருகி கொண்டே போகின்றன. கடந்த 2024-25ஆம் நிதியாண்டில் பிஜேபிக்கு 6769 கோடி நன்கொடை கிடைத்திருக்கிறது. அது தற்போதைய சூழலில் பிஜேபியின் வங்கி கணக்குகளில் சுமார் 12,000 கோடி
உள்ளதாக தகவல் வெளியாகிறது. இதில் நிரந்தர வைப்புத் தொகையாக 9,390 கோடியும் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கடந்த 2024-25ஆம் ஆண்டில் 634 கோடி வட்டியாக பிஜேபியின் வங்கிக் கணக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. கடந்த 2024-25ஆம் ஆண்டுகளில் டில்லி, ஒடிசா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இந்த மாநிலங்களின் தேர்தல் பிரச்சாரத்துக்காக மட்டும் பிஜேபி 3,335 கோடி செலவிட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் பிஜேபி அண்மையில் தாக்கல் செய்த அறிக்கையின் மூலம் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. நவீன உலகில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பெரும் வளர்ச்சி கண்டு வரும் வேளையில் இந்தியாவில் நிலவி வரும் வழிபாட்டு முறைகள் மற்றும் மூட நம்பிக்கைகள் வெட்கக்கேடானவையே என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு விடுதலையின் தலையங்கம் வந்திருக்கிறது. அந்த தலைப்பிற்கு நாய் கடவுளான கதை என்று வந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரலியில் ஒரு கோயில் ஒன்றில் அந்த கோயில் வளாகத்தை சுற்றி ஒரு நாய் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த நாய் சுற்றி கொண்டிருக்கிற வேளையில் சில வைரஸ் தாக்குதலுக்காக அந்த நாய் தன்னைத்தானே சுற்றி கொண்டு வந்திருக்கிறது. இதை கவனித்த அந்த கோவிலில் இருந்த ஆசாமிகள் அந்த நாய் உறங்கிய போது அதற்கு ஒரு சுவர் எழுப்பி வைத்துவிட்டு அது கடவுள் என்று சொல்லி ஒரு உண்டியலையும் வைத்து வசூலிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். வருவோர் போறவர்களும் அதை பார்த்து வசூலித்திருக்கிறார்கள். இது தொடர்பானதான் பல்வேறு மூட நம்பிக்கைகளை எவ்வாறு இந்த நாட்டில் பரப்பி இருக்கிறார்கள். 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி அன்று மும்பையில் நடைபெற்ற மருத்துவர் மற்றும் விஞ்ஞானிகள் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியின் பேச்சை கேட்டு உலகமே சிரிக்கும் வகையில் ஒரு மூட நம்பிக்கையை தான் அவர் சொல்லியிருந்தால் அது தொடர்பாகத்தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் மிக தெளிவாக விளக்கமாக எழுதியிருக்கிறது. வாசகர்கள் அதை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை மக்கள் யாரும் நம்பவில்லை என்று அமைச்சர் KN நேரு அவர்கள் பேசியிருக்கிறார். சபரிமலை தங்க திருட்டு வழக்கு தொடர்பாக நாளொரு மேனியும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை 11 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையில்தான் 21 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. தங்க தகடு திருட்டில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக எழுந்த புகாரை தொடர்ந்து அமலாக்கத்துறை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் 21 இடங்களில் சோதனை ஈடுபட்டு வருகிறது. சென்னையில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை, வேப்பேரி, சவுகார்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்குரிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று உலக பொருளாதார மன்றம் அறிக்கை விடுத்திருக்கிறது. செவிலிய உதவியாளர் பயிற்சி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் மருத்துவத்துறையில் பணி செய்ய வாய்ப்பு அமைந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 999 காலி பணியிடங்களுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஜனவரி 19ஆம் தேதி முதல் இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அதற்கான வலைதள முகவரியும் இன்றைய விடுதலையில் வந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் 7ஆம் பக்கத்தில் வந்திருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் இதனை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்திய வரலாற்றை திரிபுகளிலிருந்து மீட்டெடுத்தல், சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா, மாநில அளவிலான ஒரு நாள் கருத்தரங்கு, லேடி டோக் பெருமாட்டி கல்லூரி மற்றும் திராவிட வரலாற்று ஆய்வு மையம் இணைந்து நடத்திய ஒரு நாள் கருத்தரங்கம் மதுரையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தை பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் வேந்தர் முனைவர் வீரமணி அவர்கள் தொடங்கி வைத்து பேசியிருக்கிறார். மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் பொதுக்கூட்ட உரைகள், பேட்டிகள், குழந்தைகளுக்கான காணொளிகள், பகுத்தறிவு திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம் இவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTTயை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.